நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் பண்ணியார் வந்து கடனை கேட்டுச்சா, கடனை தீர்க்க பணமும் இல்ல, வேலைக்கு அனுப்ப அண்ணனும் இல்ல. நான் வேலைக்கு வந்துட்டேன். அம்மா நல்லா இருக்காங்களா? பட்டி கட்ட நாடு மேய்க்கிறேன். அம்மா பால் விக்குது. ஹாய் ஹாய். பண்ணையார் எப்படி இருக்காரு? அதுக்கு என்ன, இன்னும் அந்த 100 ரூபாய் நோட்டு செல்லுபடி ஆகுது. ஹாய் ஹாய். பண்ணையார் வீட்டம்மா நல்லா இருக்காங்களா? அந்த 100 ரூபாய் நோட்டு செல்லுபடி ஆகக்கூடாதுன்னு தினமும் சாமி வேண்டிக்குது. சுகுணா எப்படி இருக்கா? அன்னைக்கு மாதிரியே தான் இன்னைக்கும் இருக்குது. எல்லாத்துலயும் எப்போ உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்குது. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. நீ எப்படி இருக்கியோ, எங்க இருக்கியோன்னு. இப்ப நீ கிராமத்துக்கு தானே வர? நான் வரல. பிறந்த ஊரை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா உள்ள வர்ற அளவுக்கு நான் இன்னும் பணக்காரனாகல. தூரத்துல இருந்தாவது பார்க்கலாம்னு வந்தேன். எப்ப நீ ஊருக்குள்ள வருவ? எங்க நிலத்தை திருப்புற அளவுக்கு பணம் சேர்ந்ததும் வருவேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சீக்கிரமா போய் சுகுணா மாட்ட சொல்லணும். அதுக்கு தெரிஞ்சா அது எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? நான் வரேன். வள்ளி, ஏண்டி கத்துற? இங்க வாயா. என்ன விஷயம் சும்மா சொல்லு. சத்து போட்டு சொல்லக்கூடாது. கீழே வாய சொல்றேன். என்னடி அம்மா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒண்ணு கொண்டாந்துருக்கேன். வைரத்தை பத்தினதா? எப்படிமா சரியா சொன்ன? எனக்கு எது பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? அவரை பாத்தியா? எங்க பார்த்த? என்ன சொன்னாரு? எப்படி இருக்காரா? அவசரப்படாதம்மா, ஒவ்வொன்னா சொல்றேன். நான் இன்னைக்கு காட்டு கருப்பன் கோயிலுக்கு போயிருந்தேன்னா, எங்க வைரையா நல்லா இருக்கணும், சீக்கிரம் திரும்பி வந்துடணும், எங்க சுகுணாமா காத்துக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன்னா, திடீர்னு வைரையாவே எதுக்கால வந்து நின்னுச்சு. அப்படியா? நீ பாத்தியா? பின்ன எதுக்கு வந்து நின்னா எப்படிமா பார்க்காம இருக்க முடியும்? நல்லா பார்த்தேன். அவர் எப்படி இருக்காரு? ஐயோ சொல்ல முடியாத அளவுமா. பச்சை கலர்ல சட்டை போட்டு நின்னுச்சு, பச்சை கலர்ல கால் சட்டை போட்டு நின்னுச்சு, ஜம்முன்னு இருந்துச்சு. முகம் எப்படி இருந்துச்சு? மொசக்குட்டில மொசக்குட்டி அந்த மாதிரி ரொம்ப அளவா இருந்துச்சு. கண்ணாடி கூட போட்டு இருந்துச்சுமா. மொசக்குட்டி மாதிரியா? மசுக்குட்டிக்கு சொக்காயும் கண்ணாடி போட்டு பாக்குறியா? ஏதாவது பேசினாரா? நிறைய பேசிச்சு. என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? ஓ நிறைய கேட்டுச்சு. நம்ம அம்மாவை பத்தி கூட கேட்டுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்திருக்காரா? இப்ப வராதான். நிலத்தை மீக்கிற அளவுக்கு பணம் சேர்ந்தாதான் வருமா. திரும்ப போயிட்டாரா? ஆமாமா, ஆனா சீக்கிரம் வரேன்னு சொல்லிச்சு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொன்னியா? ஏண்டி, எங்க கல்யாணம் நடக்குமா? கட்டாயம் நடக்குமா. அதுதான் உனக்கு தாலி கட்டும். ஆனா நான் தான் அதை பார்க்க முடியாது. ஏண்டி அப்படி சொல்ற? என்னத்தான் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களே. கோயில் கடைக்கு கூட்டி போனாங்க மச்சான், கோயில் கடைக்கு கூட்டி போனாங்க. தனனன்னா தானனன்னா தன்னா தனனன்னா தானனன்னா.
பூவை வாங்கி கையில குட்டாங்க மச்சான், பூவை வாங்கி கையில குட்டாங்க. இனிப்ப வாங்கி கையில குட்டாங்க மச்சான், இனிப்ப வாங்கி கையில குட்டாங்க. தானனா தனனா தனா தானனா தனனா மஞ்ச கயிறை வாங்கி மஞ்ச கயிறை வாங்கி. ஐ இது யாருக்கு தெரியுமா? சுகுணாமாக்கு தானே. வள்ளி, போயிட்டு அப்புறமா சாமி வள்ளி, எடுத்து போய் சுகுணாமாட்ட கொடுக்கணும். அது எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமா? வள்ளி, நான் சொல்றது கேளு. ஏதிரி பூவு? பூவை வாங்கி கையில குட்டாங்க மச்சான், பூவை வாங்கி கையில குட்டாங்க. அதான் மச்சான் குட்டுச்சு பாருன. பூவை வாங்கி கையில குட்டாங்க மச்சான், பூவை வாங்கி கையில கொடுத்தாங்க மச்சான், பூவை வாங்கி கையில கொடுத்தாங்க. Please come, sir. This is a famous Hindu temple built by Rajendra Cholan, the Chola king. In the same place, our popular film director A.P. Nagarajan has shot a movie. Very interesting. You are brilliant. And you explain things very well. You seem to be highly educated. I'm an arts graduate. Oh, I see. Why then are you working as a tourist guide? Can you not get a better job? I'm trying to get it, sir. But it's not so easy to get. Mickey, here is a young man, a brilliant young man. If I were owning a state in India like you, I would definitely give him a better chance. Well, yes, I could. Please move, sir. இந்த வேலையில என்ன கிடைக்கும்? தினம் 10 ரூபாய் கிடைக்கும். எப்போது ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தா 30 ரூபாய் கிடைக்கும். I can offer you 1,000 rupees a month with free quarters if you accept the job as manager of my estates. 1000 ரூபாவா? எனக்கு என்ன தகுதி இருக்கு சார்? You're well educated, you speak well, you know your job. What more do I need? யோசனை பண்ணி சொல்றேன். No யோசனை. You tell me now. Okay, sir. Okay. வள்ளி, ஹை, இதோ இனிப்பு வாங்கிட்டு வந்தேன். சுகுணாமா தானே? வள்ளி, அப்புறம் வர சாமி. நான் சொல்றது கேளு. வள்ளி, சுகுணாமா, ஹை ஹை சுகுணாமா. ஏன் கத்துற? என்னது? இது யாராச்சும் பாக்குறாங்களான்னு பாக்குறேன். யாரும் பாக்கல, என்னன்னு சொல்லி தொலைய. இனிப்ப வாங்கி கையில குட்டாங்க மச்சான், இனிப்ப வாங்கி கையில குட்டாங்க. அவரு கொடுத்தாரா? உனக்காகவே வாங்கிட்டு வந்து குடுத்துச்சு. ஒரே ஓட்டமா ஓடியாந்த உனக்கு குடுக்கிறதுக்கு. இந்தா குடி. இனிப்ப வாங்கி கையில குடுத்தாங்க மச்சான், இனிப்ப வாங்கி கையில குடுத்தாங்க. சார், எஸ்டேட்ல எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது முதல் சம்பளம். I want to receive it from you personally, sir. It will be a pleasure, my dear fellow. And I wish you the very best of luck. Thank you, sir. ராமாஞ்சா, டீ வேணுமே, வாங்கிட்டு வரியா? இதுக்கு போய் 100 ரூபா நோட்டை எதுக்கும் குறைக்கணும்? என்கிட்ட சில்லறை இருக்குதுங்க, நான் வாங்கிட்டு வர்றேன். மச்சக்கால ஒரு தடவைக்கு போட்டுக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு வேணுமே. என்கிட்ட சில்லறை இருக்குங்க, நான் வாங்கிட்டு வரேன்.
இது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு. இது என்ன பெத்தவங்களுக்கு, எனக்காக பாடுபட்ட அவங்களுக்கு. இது என்ன வளர்த்தவங்களுக்கு, என் மேல அன்பு காட்டின அவங்களுக்கு. இதோ அந்த பரிதாபத்துக்குரிய வள்ளிக்கு, நான் அன்பு காட்டுற அவளுக்கு